டக்குன்னு மைண்டுக்கு வருவாங்க. எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து ஹூஸ் பிஹைண்ட் த ஸ்கிரீன், இந்த பாட்டை உருவாக்குனவர் ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். அண்ட் இந்த பாட்டுக்கு இந்த விஷுவலுக்கு லைஃப் கொடுத்தவர் கலக்குனவர் நம்ம பிரபுதேவா மாஸ்டர். அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக்கான நேமை வந்து வச்சு இன்னைக்கு இந்த படம் உருவாயிருக்கு. அண்ட் இந்த பேட்டர் ஆப் உருவாயிருக்கு நினைக்கும் போது ரொம்ப 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 ஹாப்பி. அண்ட் இட்ஸ் அ மியூசிக்கல் drama, comedy, action, romance, all together pure entertainment அப்படினு சொல்லலாம். And to be highlighted, நம்மளுடைய இமான் அவர்களுடைய மியூசிக், எல்லாருக்குமே இமான் சாரோடைய மியூசிக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவருடைய பேட்டர் ஆப் கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்க போது. அந்த பேட்டர் ஆப் எவ்வளவு வைரல் ஆச்சோ அதே மாதிரி இதுவும் கண்டிப்பா வைரல் ஆகும். No doubts about it. So once again, very warm welcome. Blue Hill Films presents Prabhudeva Master நடிக்கும் Peter App, directed by S.J. Sino avargal, produced by Joby P. Sam avargal, and D. Iman Musical. Once again, welcome. So, இந்த ஒரு சூப்பரான தருணத்துல இன்னைக்கு இந்த Peter App ஈவெண்ட்டை வந்து இன்னும் கலர்ஃபுல்லா, ஜாய்ஃபுல்லா, எனர்ஜெட்டிக்கா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு சூப்பரான மேஷப்போட ஸ்டார்ட் பண்ண போறோம் from this film Peter App. So, பூபதி and team வந்து உங்களுக்காக ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. Let's welcome them. மூணு பேரை பத்தி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ப்ளூ ஹில் ஃபிலிம்ஸ் உடைய பிரசன்ஸ் பேட்டரா படத்துடைய ப்ரொடியூசர் ஜோபி பி சாம் அவர்கள். பிஸ்னஸ் மேன் டர்ன்ட் இன்டு அ ப்ரொடியூசர். ஏற்கனவே 2 மலையாள படங்கள் பண்ணியிருக்காரு. இங்கே தமிழில் ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ் டெபியூ ஃபிலிம். ஸோ சார், வெல்கம் டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ சார், உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஏவி இருக்கு. கேன் வி ஹேவ் ஏவி ப்ளீஸ்? இண்டஸ்ட்ரி சார், இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் coming to the captain of the ship, S.J. Sino avargal. இவருக்கும் இந்த படம் டெபியூ தான். வெல்கம் டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அவரே வந்து ஒரு ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. டைரக்டர் எங்க அப்படி பார்க்கும்போது காட்டும்போது அவரே யங் அண்ட் ஒரு ஹீரோ மாதிரி இருக்காரு சார். ஆல்ரெடி யூ ஆல்சோ ஹேவ் அ ஸ்பெஷல் ஏவி. கேன் யூ ஹேவ் ஏவி ப்ளீஸ்? ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ நம்ம இப்போ பார்த்துருவோம். ஹியர் வி கோ. ஒரு வெல்கம் ஸ்பீச்சோட ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும். சென்டர் ஸ்டேஜ் மட்டும். யா. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பக்கத்தில் நாங்கள் 2 நாள் கேரளாவில் வந்திருக்கேன். 2 பேருக்கும் தமிழ் தெரியல, கொஞ்சம் கஷ்டம். பட் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். எதா இருந்தாலும் நீங்கள் அப்படியே மைண்டில் வைக்காத, கரெக்டாக லைட் வேணுமா? இன்னும் ஓகே ஓகே, லைட்டு கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லது. ரெடி? லைட்டு கம்மி பண்ண சொன்னேன். பார்க்கணும் ஆர்மி மாதிரி இருக்குது போர்டில் இருந்து. கரெக்ட், சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம படத்தோட இந்த ஆடியோ லான்ச்சுக்கு இங்கே வந்ததுக்கு எல்லா கெஸ்ட்டுக்கும் ப்ளூ ஹில் ஃபிலிம்ஸ் பேரிலும் என் பேரிலும் படத்தோட பேரில் எல்லாரும் வெல்கம் பண்ணுறேன். வார்ம் வெல்கம் ஃப்ரம் ப்ளூ ஹில் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃப்ரம் த ஜோபி பி சாங். ஸோ படத்தோட இப்போ நீங்கள் பார்த்த ட்ரெய்லரை 2 சாங்ஸு ஆக்சுவலாக வந்து இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ சிச்சுவேஷன். என்னென்னா, ஒரு 1.5 வருஷம் முன்னாடி இங்கே வந்து மாஸ்டரோட ஒரு கதை சொன்னேன். அது இத்தனை பர்ஃபெக்டாக இருந்த ஒரு இடத்தோட இந்த ஆடியோ லான்ச் வர வரைக்கும் எதுவும் கஷ்டம் இல்லாத அப்படியே கடவுளை ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு கடவுளுக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட இந்த இந்த வரைக்கும் உள்ள ட்ராவலுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆள் தான். என் நம்பர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜோபி பி சாம். இந்த ஆள் இல்லைன்னா இந்த ஆடியோ லான்ச் இல்லை, இந்த லைட் இல்லை, ஆங்கர் இல்லை, நீங்கள் யாரும் இல்லை. ஸோ இந்த படத்துக்காக எல்லாமே நான் சொன்ன அந்த எத்தனை பட்ஜெட் சொன்னாலும் நோ என்ன வேடு இல்லாத இந்த படத்தோட இந்த டே வரைக்கும் உள்ள எல்லா எக்ஸ்பென்ஸுக்கும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான எனக்கு அந்த ஷூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஆள் தானே இந்த படத்தோட ஸ்ட்ராங் பில்லர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜோபி ஃபார் எவ்ரிதிங் ஃபார் த மேக்கிங் ஆஃப் திஸ் மூவி. ஸோ அப்புறம் வேறு அது எல்லாரும் இந்த டைம் எனக்கு நன்றி சொல்கிறதுக்கான டைம். பிகாஸ் என்னென்னா, இதுக்கப்புறம் எனக்கு மாஸ்டர் என்னன்னா, என்ன மாதிரி ஒரு புது ஒரு ஆளுக்கு இத்தனை ஸ்பேஸ் கொடுத்து இத்தனை ஃப்ரீடம் தந்த ஒரு ஆக்டர். ஆக்சுவலாக எனக்கு இப்போவும் நம்ப முடியல. எப்படி என்ன என் மேலே எது டேலண்ட் எதுக்கு முன்னாடி எதுவும் தெரியல, என் பாஸ்ட் எதுவும் தெரியல. ஒரு நாள் வந்து கதை சொன்னேன்.
ஓகே சினு அந்த ஃபுல் ஸ்கிரிப்டோட வா, நானும் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் தினிலும் கூட அந்த கதை சொல்கிறதுக்காக வந்தேன். ஸோ அந்த டைமில் நான் அந்த தினில்கிட்ட கேட்டேன், ஏன்னா இது எப்படி தெரியும் இந்த மாதத்துக்கு நம்ம லாங்குவேஜே தெரியல. ஸோ இல்லை சேட்டா அவங்க ட்ரை பண்ணலாம். ஓகே நாங்கள் 2 நாள் கூட அந்த ஒரு கேரவானில் இருந்த கதை சொன்னேன். ஃபர்ஸ்ட் டே ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே அந்த ஆளோட பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு ஆள் வந்து ஒரு கதை சொல்லும்போது எப்படி அது அக்செப்ட் பண்ணணும் அந்த ஆளுக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ அதுக்காக இந்த டைம் மாஸ்டரோட டைம், அந்த மாஸ்டர் தானே இந்த படத்தோட மெயின் ரீசன், இந்த ப்ரொடியூசருக்கு அப்புறம் மாஸ்டர் தானே இந்த படத்துக்கு மெயின் ரீசன். ஸோ இந்த டைமில் எனக்கு மாஸ்டரோட ரொம்ப நன்றி மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். இந்த 60-65 நாள் டோட்டலாக இந்த ஷூட்டிங் இருந்தேன். 65 days டோட்டலாக ஒரு பையனை எப்படி அந்த வீட்டில் பார்க்கணும் அது மாதிரி கேரிங்காக பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தெரியல, எனக்கு தான் தெரியும் அந்த பாசம் எப்படி இருக்குன்னு. இந்த டே வரைக்கும் அப்படி தான் வச்சுருக்கேன். ஒரு டைரக்டர் மாதிரி அல்ல, ஒரு பிரதர் மாதிரி அல்ல, ஒரு பையன் மாதிரி அப்படியே வந்து காலையில் சார் தேங்க்யூ ஸோ மச். நான் ரீ ரெக்கார்டிங் ஆனால மியூசிக் ஆனால நீங்கள் பார்த்து இப்போ 3 சாங் மட்டும்தான். இதில் டோட்டலாக ஒரு 10 சாங் இருக்குது. 10 அல்ல ஆக்சுவலாக 10க்கு மேலே இருக்குது, சின்ன சின்ன சாங்ஸ் இருக்குது. இப்போ இந்த படத்தோட ஃப்ளேவர் மெயின்லி ஃபிக்ஸ் பண்ணியது இமான் சார். அப்புறம் வந்து என் ஃபேவரட் ஹீரோயின் நெக்ஸ்ட் வந்து வேதிகா வந்து ஆக்சுவலாக வெரி குட் ஆக்டர்ஸ் அண்ட் குட் டான்ஸர். இந்த படத்தோட கரெக்டான காஸ்டிங்கு வேதிகா பிரபுதேவா மாஸ்டர் காம்போ வரும்போது தானே. அப்போ எவ்வளோ ஒரு நாள் கூட எது கஷ்டம் இல்லாத அப்படியே எங்களோட கோஆப்ரேட் பண்ணி வேதிகா இருக்குது. அப்புறம் சன்னி ஆக்சுவலாக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி கிடைச்சிது. ஆக்சுவலாக நாங்கள் ட்ரை பண்ண டைமில் சன்னி வாஸ் வெரி பிஸி. பட் பிரபுதேவா மாஸ்டர் கூட ஒரு படம் இருக்குன்றதுனால என்ன பிஸி இருந்தாலும் நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் சன்னி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ரஜினி ஆல்சோ மேனேஜர். அண்ட் தென் இங்கே வந்திருக்க மெயின் ஆர்டிஸ்ட் நிறைய இருக்குது. ஸோ ராஜீவ் இருக்குது, பக்ஸ்ஜி இருக்கு, ரமேஷ் திலக்ஜி இருக்கு, விவேக் பிரசன்னா. மீன்ஸ் அந்த ஷூட்டிங் முடிஞ்சாலும் வரா சொல்லியிருக்கேன், ஷூட்டிங் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட லிரிசிஸ்ட் விவேகா சார் இங்கே இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், அந்த சூப்பர் லிரிக்ஸ் படத்தோட பண்ணியிருக்கீங்களா. அதுக்கப்புறம் பார்வதி மேடம் வந்திருக்கேன்னு சொன்னேன். பார்வதி மேம் தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் வையாபுரி சார் இருக்கு, எல்லாருக்குமே எல்லாரும். நான் கேரளாவில் வந்து ஒரு புது டைரக்டர்னா ஒரு இது இல்லை, எல்லாம் மேக்ஸிமம் கோஆப்ரேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ டேலண்டான ஆளுகள் என் கூட இருந்தது, அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே. தமிழோட இவ்வளோ ரெஸ்பெக்டான ஆளுகள் தமிழ் இருக்குது எனக்கு ஆக்சுவலி முன்னாடி தெரியல. அதுக்கு முன்னாடி தான் வந்திருந்தேன். அதுக்காக நம்ம இங்கே தமிழில் ஸ்டிக் ஆன் பண்ணுறது பிளான்ல இருக்குது. அடுத்த படம் பிளான்ல இருக்குது. நெக்ஸ்ட் படம் வந்து இந்த படத்தோட அப்புறம் ஒரு மந்த்துக்கு அப்புறம் நம்மளோட பிளான்ல இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தோட 27 ரிலீஸு எல்லாருமே தியேட்டரில் ஃபேமிலியை பார்க்கணும். ஏன்னா இந்த படம் ஒரு ஃபேமிலி மியூசிக்கல் என்டர்டெய்னர். எல்லா ஜானர் மீன்ஸ் கிட்ஸ் முதல்ல அந்த ஏஜான எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியாக பார்க்கணும் ஒரு படம். எதுவும் இல்லை, சூப்பரான சாங்ஸ், சூப்பர் ஃபைட்ஸ் இருக்குது, நல்ல சீன்ஸ் இருக்குது, லவ் ட்ராக் இருக்குது. ஸோ பாட்டு ஆடி ஆட்டம் ரிப்பீட் இந்த டேக்லைன் படம் எல்லாரும் போய் பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல என்டர்டைன்மெண்ட் நியூஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணவங்க ஒரு வாட்டி கூட ரிக்வெஸ்ட் பண்ணேன். எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. நானும் நீங்கள் மாதிரி ஒரு மீடியா கேமராமேனாக இருந்தேன். ஸோ நிங்களோட ஒரு நண்பன் மாதிரி மைண்ட் வச்சுக்க இந்த படத்தோட ப்ரமோஷன் நல்லா பண்ணோன்னு ஒரு வாட்டி கூட ரிக்வெஸ்ட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. എല്ലാ മക്കൾക്കും നമസ്കാരം. ഞാൻ മലയാളത്തിൽ തന്നെ പറയാം. എൻ്റെ ഉയർച്ച ബേസിക് ഇട്ടിരുന്നത് തമിഴ്നാട്ടിൽ നിന്നാണ്. 2000 വർഷത്തിൽ ശ്രീപെരുമ്പതൂർ മുതൽ കാഞ്ചീപുരം വരെയുള്ള റോഡ് പ്രൊജക്റ്റിൽ ഞാൻ വന്ന് കഷ്ടപ്പെട്ട ഒരു വ്യക്തിയാണ്. നാഷണൽ ഹൈവേ, ഇന്ന് ബാംഗ്ലൂരിൽ പോകുന്ന നാഷണൽ ഹൈവേയിൽ എൻ്റെ 2ാമത്തെ കമ്പനിയായിരുന്നു ലാർസൻ ആൻഡ് ടൂബ്രോയിൽ ഞാൻ ജോലി ചെയ്ത് അവിടുന്ന് ഞാൻ LND ഒമാനിലേക്ക് പോവുകയും ചെയ്തു. അപ്പം എൻ്റെ കൂടെ നിറയെ ഫ്രണ്ട്സ് തമിഴ് ആളുകളുണ്ടായിരുന്നു, നല്ല കൂട്ടുകാരുണ്ടായിരുന്നു. അതിന് ശേഷമാണ് ഞാൻ ദുബൈയിലൊരു കമ്പനിയിൽ ജോയിൻ ചെയ്തത്. അതേപോലെ തമിഴിൽ എൻ്റെ ഫസ്റ്റ് മൂവിയാണ് ഞാൻ പ്രൊഡക്ഷൻ ചെയ്യുന്നത്. 2ാമത്തെ ഇൻഡസ്ട്രി എന്നുവെച്ചാൽ ഞാൻ ആദ്യം മലയാളം ഇൻഡസ്ട്രി ആയിരുന്നു, ഇപ്പം ഞാൻ തമിഴ് ഇൻഡസ്ട്രിയിലേക്ക് വന്നു. എല്ലാ ആളുകളും നല്ലതുപോലെ സഹകരിച്ച് ഞാൻ പറഞ്ഞില്ലേ, ഒരു വ്യത്യസ്തമായ ആളുകളാണ്.
ഈ നാടിനെ ഞാൻ അധികാരമായി സ്നേഹിക്കുന്നു. കാരണം എല്ലാ മക്കൾക്കും എൻ്റെ നന്ദി അറിയിച്ചു കൊള്ളുന്നു. കാരണം ഇത്രയും ഉയർച്ചയ്ക്ക് എനിക്ക് ഈ റോഡ് പ്രൊജക്ട് ഉള്ളത് കൊണ്ടാണ് എൻ്റെ ഈ ഉയർച്ച ഉണ്ടാകാനും, അതുപോലെ തമിഴ്നാട്ടിൽ നിന്നുള്ള LNT എന്ന് പറയുന്ന കമ്പനിയിൽ എനിക്ക് ജോലി ചെയ്യാൻ സാധിച്ചതും എൻ്റെ ഉയർച്ചയുടെ ഒന്നാം ഘട്ടമാണ്. അതുപോലെ തന്നെയാണ് ഞാൻ ഇപ്പോൾ ഇവിടെ നിന്ന് ഒരു തമിഴ് മൂവി ഞാൻ പ്രൊഡക്ഷൻ ചെയ്യുന്നതും ഈ മാസം 27-ാം തീയതി ആ മൂവി റിലീസ് ചെയ്യുവാണ്. എല്ലാ മക്കളും പോയി பார்ക്കണം, കുടുംബമായി പോയി பார்த்து അത് വിജയിപ്പിക്കണം. എല്ലാവരും എൻ്റെ അഭ്യർത്ഥന, എല്ലാവരും അതുപോലെ തന്നെ ഇവിടെ ഇതിൽ ക്രൂസ് എല്ലാവരും നല്ലതുപോലെ കഷ്ടപ്പെട്ടു, പ്രത്യേകിച്ച് ഡാൻസ് മാസ്റ്റേഴ്സ് ഒക്കെ എല്ലാവർക്കും ഞാൻ നന്ദി പറയുന്നു പ്രത്യേകിച്ച്. കാരണം നിങ്ങൾ ഒരുപാട് കഷ്ടപ്പെട്ടെടുത്ത ഒരു മൂവിയാണ്. ഇമാൻ സാറ് പ്രത്യേകിച്ച്, പ്രൊഡ്യൂസർ സാർ, ഞാൻ ആരും പേരെടുത്ത് എല്ലാവരും കഷ്ടപ്പെട്ട് നല്ലൊരു എന്റർടൈൻമെന്റ് മൂവിയാണ് എന്നുള്ള ഉറപ്പ്, വിശ്വാസം എനിക്കുണ്ട്. എല്ലാത്തിനും നന്ദി. താങ്ക് യു സോ മച്ച്. ஒரே ஒரு காரியம், சாரி, ஆக்சுவலாக டெக்னீஷியன்ஸில் 2-3 பேர் ஞான் இங்கே நிற்கும்போது ரொம்ப கொஞ்சம் இமோஷனல், அது மெமரி கொஞ்சம் லோஸ் போகுது. மெயிலில் வந்து நம்ம கேமராமேன் DOP வந்து ஜித்து தாமோதர், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு மலையாளி. அந்த ஆள் தான் இந்த கலர்ஃபுல்லாக ஃப்ரேம்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜித்துடா, தேங்க்யூ ஸோ மச். தென் இந்த படத்தோட மேஜர் டெக்னீஷியன் எடிட்டர் நிஷாந்த் யூசப். ஆக்சுவலி அந்த ஆள் ஒரு ஹாஸ்பிட்டல் கேஸ்னா கேரளாவில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே 2 மாஸ்டர்ஸ் இருக்குது. 2 மாஸ்டர் தான், ஒன்று வந்து கொரியோகிராஃபர்ஸ், ஒன்று வந்து ஃபைட் மாஸ்டர்ஸ். பாட்டு அடி ஆட்டம் ரிப்பீட்டில் பாட்டு பண்ணுறது நம்ம க்ளோஸ், வெரி க்ளோஸ் 2 மாஸ்டர்ஸ் இங்கே இருக்குது. ஒன்று வந்து பூபதி ராஜா மாஸ்டர், ஒன்று ரோபர்ட் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் ஃபார் வண்டர்ஃபுல் ஜாப். நீங்கள் பண்ணியதை வேறு லெவலில் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து ஃபைட் மாஸ்டர்ஸ் தினேஷ் காசி மாஸ்டர் வந்திருக்கு, அந்த விக்கி மாஸ்டர். இது 2 மாஸ்டர்மாருக்கு ரொம்ப நன்றி. இந்த டைமில் நான் வேறு ஏதாவது டெக்னீஷியன் மறந்து மேலே மன்னிச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் படம் பார்க்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார். ரொம்ப பொறுமையா அழகா பேசியிருக்கீங்க. இந்த அழகான தமிழுக்காகவே எல்லாரும் தியேட்டர்ல போய் படம் பார்ப்போம். செப்டம்பர் 27 மறந்துடாதீங்க. தேங்க்யூ. அண்ட் இப்போ வந்து நட்சத்திரங்கள் உங்களோட டீம் ஒவ்வொருத்தரா நான் மேடை கூப்பிட போறேன். ஐ வுட் லைக் யூ டு honor them. Yeah? Okay, the first and foremost, our favorite, the dancing legend, Prabhudeva Master. We welcome you on stage. Rhythm of life. Bob Primo mixed with energy, funky drums from hell. Sign up at the club, better rap, better rap. Thank you for joining us. Okay, so technicians and the crew இங்க மேடையில இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்டா விழாவின் நாயகன் இமான் அவர்களை தான் நான் இங்க கூப்பிட போறேன். அவர் தான் வந்து few words ஷேர் பண்ணுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிரபுதேவா மாஸ்டர் அண்ட் இமான் சார் உடைய காம்போவா? செகண்ட் டைமா மாஸ்டர்? ஓ, ஏற்கனவே வந்திருக்கா? ஓகே, இமான் சார் ப்ளீஸ் வாங்க, few words from you. எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு டீமோட அசோசியேட் ஆகிருந்தது. அண்ட் கேரளாவிலேருந்து கிளம்பி இங்கே தமிழ் படம் எடுக்க வந்திருக்காங்க. அதுக்காக முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ப்ளூ ஹில்ஸ்க்கு. அண்ட் இந்த படத்தோடைய இயக்குனர் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் பண்ணணும் அப்படின்னும் போதே நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன். அண்ட் பிரபு மாஸ்டரோட காம்பினேஷனில் ஒரு பாட்டு, டான்ஸு, ஆட்டம், ரிப்பீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இதில் ஒர்க் பண்ண நிறைய மியூசிஷியன்ஸ் அண்ட் சிங்கர்ஸ், லிரிசிஸ்ட், இவங்களுடைய காம்பினேஷன் வந்து, ஏன்னா ஓவரால் இந்த ப்ராசஸ் வந்து இந்த படத்தோடைய 6-7 months நாங்கள் ஒர்க் பண்ணும்போது த்ரூ அவுட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா ஒரு ஷெட்யூல் போகும்போது ஏதாவது ஒரு சாங் 2 சாங் அப்பப்போ தேவைப்பட்டுக்கிட்டே இருந்தது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒரு பக்கம் ஷூட் போயிட்டு இருந்தது, ஒரு பக்கம் இங்கே சாங் ஒர்க்கும் வந்து நடந்துகிட்டே இருந்தது, வாய்ஸ் மிக்ஸ் நடந்துகிட்டே இருந்தது, லிரிக் கரெக்ஷன் நடந்துகிட்டே இருந்தது. ஸோ இப்படி எல்லாமே பேரலாக ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த படத்தில் த்ரூ அவுட்டாக இருந்தது. அண்ட் ஸ்கோரும் பண்ணி முடிச்சிருக்கோம். நல்ல ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு ஃபில்மாக இது வந்து வந்திருக்கு. இந்த மாதம் 27ஆம் தேதி இந்த திரைப்படம் வர இருக்குது. ஸோ உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்திற்கு தேவை. அண்ட் மாஸ்டருடைய மிகப்பெரிய ஃபேன் நான். ஸோ இந்த திரைப்படத்தில் மீண்டும் மாஸ்டரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம். அண்ட் வேதிகா ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சனி மேம், யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ் ஆன் ஸ்க்ரீன் ஆஸ் யூஷுவல். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் பற்றி சொல்லி ஆகணும். அதிரட்டும் டும் டும் அப்படின்ற ஒரு பாடல், அது நானும் தீப்தி சுரேஷ் அவர்களும் பாடியிருக்கிறோம் விவேகா அவர்களுடைய வரிகளில். அண்ட் லெஃப்டில் பூசு ரைட்டில் பூசுன்ற ஒரு பாடல், அதில் நிகிதா காந்தி அண்ட் யாசின் நிசார் அவர்கள் பாடியிருக்காங்க மதன் கார்கி அவர்களுடைய வரிகளில்.
அப்புறம் போகாதே அப்படின்ற ஒரு பாடல், அது ஒரு மெல்லிசை பாடல், ஸ்வேதா மோகனுடைய குரலில் ஒலிக்குது. பார்வதி மீரா அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் வெச்சி செய்யுதே அப்படின்ற ஒரு பாடல் நேஹா பசீன் அண்ட் MC ரூட் அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலை எழுதியிருக்கவங்க விவேகா எழுதியிருக்காரு அண்ட் MC ரூட் வந்து ராப் போர்ஷன் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் யூ ஆர் மை ஹீரோ அப்படின்ற ஒரு அப்பா பாடல், அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான ஒரு பாடல், உறவு பாடல், அது மனோஜ் கிருஷ்ணன்ற புதியவர் வந்து பாடியிருக்காரு விவேகா அவர்களுடைய வரிகளில். அண்ட் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்ஸ், அப்போ நிறைய மியூசிக்கல் பிட்ஸு எல்லாமே நிறையா பண்ண வேண்டியது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் கொஞ்சம் சாங்ஸ்லாம் சேர்க்க வேண்டியது, நிறைய மாண்டாஜஸ், நிறைய பிஜிஎம்ஸில் வந்து சொல்லக்கூடிய சீன்ஸ் வந்து நிறையா இருந்தது. ஸோ மை பெஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த படத்தை பாருங்கள், படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்துக்கு தேவை. அண்ட் முக்கியமாக என்னுடைய நன்றிகள் மிஸ்டர் ஜோபி அவர்களுக்கும், ஜோபி பி சாம் அவர்களுக்கும் நிறைய தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ அடுத்தபடியாக லிரிக் ரைட்டர் விவேகா அவர்களை டு ஷேர். இந்த இனிய மாலை பொழுதில் அல்லது முன்னிரவு பொழுதில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே இயக்குனரும் தயாரிப்பாளரும் பேசினாங்க. ஒருத்தர் தமிழில் பேசினார், ஒருத்தர் மலையாளத்தில் பேசினார். ஆனால் ஒரு வார்த்தை தவறாமல் எல்லாமே எங்களுக்கு புரிஞ்சுது. அவ்வளவு புரிகிற அளவுக்கு இயைந்து இருந்தது அவர்களுடைய பேச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தில் நான் 3 பாடல்களை எழுதியிருக்கேன். வெச்சி செய்யுதே வாழ்க்கைன்னு, அப்புறம் அப்பா மகன் பாடல் ஒன்று, அப்புறம் இன்னொரு பாடல். எல்லா பாட்டுமே இங்கே வந்து விஷுவல் பண்ணதை பார்த்தா அது வேற ஒரு லெவலில் இருக்குது. நிஜமாகவே பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சினு அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். அந்த வரிகளை கேட்டு அவர் ரசிப்பதாக இருக்கட்டும், அவருக்கு முழுமையாக தமிழ் தெரியவில்லை என்றாலும் கூட அந்த கவிதையை, பாடல்களை ரசிக்கிற அந்த பக்குவத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அதே போல் இமான் சார் பற்றி சொல்ல வேணாம். அவருடைய ஆரம்ப காலத்திலேருந்து நிறைய எழுதியிருக்கேன். அவர் பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்டில் இருந்தப்போ ஆரம்பித்து இன்று வரைக்கும் அவருக்கு ஏராளமான பாடல்களை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். எல்லா விதமான பாடல்களையும் கொடுத்து இன்று தமிழ் துறை உலகில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய இமான் அவர்களுக்கு தொடர்ந்து பாடல் எழுதுவதிலே மகிழ்ச்சி. பிரபுதேவா மாஸ்டர் அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவருக்கு நான் ஜேம்ஸ் பாண்டில் முத பாட்டு எழுத ஆரம்பித்தேன். ஜேம்ஸ் பாண்டு படத்தில் அவர் நடிகராக இருந்து அவருடைய இயக்குனராகி அவருடைய இயக்குனராகவும் அவருக்கு நிறைய பாட்டு அவர் இயக்குகிற படத்தில் நிறைய எழுதியிருக்கேன். அவர் நடிகராக மட்டும் இருக்கிற படத்தில், டான்ஸ் மாஸ்டராக இருக்கிற படத்தில், அப்படின்னு ஏராளமாக அவருக்கு பிரபுதேவா மாஸ்டருக்கு நான் எழுதியிருக்கேன். அதில் என்னன்னா, வெகு சில நடிகர்கள் தான் வந்து பாடல்கள் பற்றி பாடலாசிரியர்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு கரெக்ஷன் சொல்லுவாங்க. அதில் பிரபுதேவா மாஸ்டர் முக்கியமானவர். அவர் ரொம்ப பாசமாக சொல்றார், நம்ம விவேகா தானே சொல்லுங்க அப்படின்னு கூப்பிட்டு இந்த வரிகளை மாற்றிக்கலாமா, இது பண்ணலாமா அப்படின்னு கேட்பாரு. ரொம்ப நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு வந்து மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் அவர் இந்த பாடல் வரிகளில் அவ்வளவு கவனம் செலுத்துகிறார் அப்படிங்கிற போது தனிப்பட்ட முறையில் ஒரு பாடலாசிரியராக நான் பெரிதாக மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். அதுக்கு மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் பணியாற்றிய மற்ற பாடலாசிரியர்கள் மதன் கார்கியா இருக்கட்டும், பார்வதி அவர்கள், மணி அமுதவன், எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். ஏன்னா ஆட்டம் பாட்டம் அடி குத்துன்னு பார்க்கறதுக்கே இந்த பாடல்களை கேட்கும்போது இமான் சார் வேற மாதிரி பீட்ஸ் போட்டு ஒரு மாதிரி அதிர விட்டுருக்காரு. நிச்சயமா இந்த படம் பட்டி தொட்டியெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நம்புகிறேன். மிகப்பெரிய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ அடுத்தபடியாக வையாபுரி அண்ணா ப்ளீஸ் வரவும். எல்லாருக்கும் வணக்கம். எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீண்டும் எனது மாலை வணக்கத்தை சொல்லி, அதாவது டைரக்டரை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், எல்லாரும் சொன்னாங்க ஹீரோ மாதிரின்னு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தார். உண்மையிலே அவருடைய ரசிகனாக நான் மாறிட்டேன். இங்கே இருக்கார், அங்கே இருக்கார், இங்கே இருக்கார். அப்புறம் இன்னொன்று, ஒரு நடிகர் நடித்த உடனே ஓடி வந்து நல்லா இருக்கு சார், சூப்பர் சார் அப்படின்னு சொன்னால் அந்த நடிகனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவர் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம நடித்தது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது. அவ்வளவு சிறப்பாக எல்லார்ட்டையும் அழகாக வேலை வாங்கினார். அதே மாதிரி கேமராமேனே எனக்கு ரொம்பவே, நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். மலையாளம் ஓரளவுக்கு நல்லவனும் அறியாம், வாய்க்காரியில் பச்சை சம்சாரிக்காம். அதனால மலையாளத்தில் தான் அவரோட எப்பயும் சம்சாரிப்பேன். இப்போ ஹைதராபாத்லேருந்து உண்மையிலே இங்கே வந்துட்டு உடனே ஹைதராபாத் கிளம்ப போகிறேன். அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அவ்வளவு சிறப்பாக. மாஸ்டர் வரும்போது சொன்னார், அரசுத்திட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னார். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, ஆடியோ லான்ச்லேயும் சரி, எல்லா விஷயத்துலையும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக, எவ்வளோ காசு பணத்தை பற்றி பார்க்குறதே இல்லை. அவங்க மனசு நிறைஞ்சா போதுங்கிற மாதிரி அவ்வளவு சிறப்பாக செலவு பண்ணி சிறப்பாக எல்லாத்தையுமே நடத்துனாங்க.
உங்கள் மனசு போல இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அது இவ்வளவு பேருடைய ஆசீர்வாதம் இருக்குது, இவருடைய வாழ்த்துக்கள் இருக்குது. மாஸ்டருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நேற்று சம்பந்தம் இல்லை, அவ்வளோ பெரிய சம்பந்தம். உள்ளுக்குள்ளே வந்தவுடனே மாஸ்டர் சொன்னார் அப்படின்னாரு. என்ன மாஸ்டர் எப்படி ஒரே மாதிரி சட்டை 2 பேரும் அப்படின்னாரு. மனசு போல தான் எல்லாமே. என் குடும்பத்திலேருந்து பையன்லேருந்து பொண்ணுலேருந்து அவ்வளோ பேரும் குழந்தையிலேருந்து அவர் மடியில் தவழ்ந்து வளர்ந்துருக்காங்க. அந்த அளவுக்கு மாஸ்டர் நானும் நல்ல நட்பு. அவர் டைரக்ட் பண்ணாலும் சரி நடித்தாலும் சரி முதல்ல அவர் வாயிலேருந்து வரக்கூடிய முதல் பேர் வையாபுரி போட்டிருக்கேன் பாரு. அதே மாதிரி பாண்டன்னு சொல்லுவார். எப்போ பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் அங்கே எங்கேயாவது தூரத்தில் பார்த்தா கூட வையாபுரி எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு உரிமையோடு கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல மாஸ்டர், டைரக்டர், நடிகர் அப்படின்னா ஒரு பழக்கம் கிடைச்சிருக்குன்னா உண்மையிலே இறைவன் அருளால் அந்த பழக்கத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் கூட சேர்ந்து இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒர்க் பண்ணதில் மிகப்பெரிய சந்தோஷம். வேதியா கூட சேர்ந்து நானும் ஒரு டான்ஸ் ஆடி இருக்கேன். அவங்க ஆடி இருக்காங்க, ஆடுறதை பார்த்து நான் ஆடி போயிருக்கேன்னு சொல்ல வந்தேன். அந்த டான்ஸில் நானும் பின்னாடி ஓரமாக நிற்கிறேன். இமான் சார் ஆகட்டும், கவிஞர் ஆகட்டும், கூட ஒர்க் பண்ண அத்தனை கலைஞர்களுக்கும் மற்றும் டெக்னீஷியனுக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் பெரிய வெற்றி அடைய ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ வையாபுரி சார், தேங்க்யூ. இப்போ அடுத்தபடியா லிரிக் ரைட்டர் பார்வதி மீரா அவர்களை வெல்கம் பண்றேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஹில்க்கு இது முதல் படம் தமிழ்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டைரக்டருக்கும் இது முதல் படம். ஐ விஷ் யூ க்ரோ ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த், ஸோ மச் ஸோ தட் ப்ளூ ஹில் பிகம்ஸ் ப்ளூ மவுண்டன் சூன். ஸோ நீங்கள் தொடர்ந்து தமிழில் படம் பண்ணும்போது தொடர்ந்து நான் பணியாற்றணும் அப்படின்னு விரும்புகிறேன். இமான் சாரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவருடைய இசையில் நான் பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெரிய நிறைவான விஷயம். அதுவும் குறிப்பாக நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். பாடலாசிரியர்கள், பாடகர்கள் இவங்களெல்லாம் தனித்தனியாக அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மெனக்கெடுவார். இதை நான் ஏற்கனவே என்னோட சோஷியல் மீடியாலையும் நான் பார்த்துருக்கேன், அதை பற்றி பதிவு போட்டிருக்கேன். ரொம்ப நன்றி சார், பெரிய விஷயம் இது. அப்புறம் பாடல்கள்லாம் பார்த்தேன். போகாதே அப்படிங்கிற பாடல் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ மலையாளம் அதுதான் ப்ரிடாமினண்ட்டாக தெரியும் அப்படின்னாலும் பாடல் வரிகளோட பொருந்தி போகிற மாதிரி, சிங்க் ஆகுற மாதிரி ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதனால அது பெரிய திரையில் பப்ளிக் தியேட்டர்ஸில் பார்க்கறதுக்கு எல்லாரை போலவும் நான் ஆர்வமாக காத்துட்ருக்கேன். மற்றபடி பேட்டர் ஆப் ஒரிஜினல் சாங்கில் ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் அப்படின்ட்டு ஒரு வரி வரும். அதே மாதிரி ஹவுஸ்ஃபுல்லாகி இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்தபடியா ஒரு அழகான பிரம்மாண்டமான விஷுவல்ஸ் வருதுன்னா கிரெடிட்ஸ் டு டிஓபி சார். ஸோ டிஓபி ஜித்து தாமோதர் அவர்களை வெல்கம் பண்ணுறேன். ரொம்ப நாள் சின்ன வயசுலேயே ஒரு பெரிய ஆசை இருந்தது, பிரபுசேவா மாஸ்டரோட அட்லீஸ்ட் ஒரு சாங்காக விஷுவலைஸ் பண்ணணும்னு. ஆனால் காட் கிரேஸ் ஒரு படமாக கிடைச்சது ஃபுல்லாக. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது ஜோபி பிசாம், ப்ரொடியூசர் அண்ட் பிரில்லியன்ட் டைரக்டர். படம் நீங்கள் பார்த்துருக்கோம் ட்ரைலர் அண்ட் சாங். ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்குது. ஃபுல்லாக தியேட்டரில் போய் பார்க்கணும், எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. Thank you, sir. And அடுத்தபடி I would like to call the writer, Mr. Dinil P. Karnagaran on stage. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் நல்லா தெரியல, மலையாளி தான். இது என்னோட செகண்ட் மூவி. ப்ளூ ஹில் கூட என்னோட செகண்ட் மூவி. டைரக்டர் எனக்கு தம்பி மாதிரி, சாரி பிரதர் மாதிரி. என்னோட ஃபர்ஸ்ட் மூவியோட டைரக்டர் சினிச்சேട്ടൻ തന്നെയാണ്. അനന്ത് முதல்ல பிரபுதேவ மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. மாஸ்டர் சொல்லிய ஒரு ஓகே, அந்த ஓகே தானே என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் படம் தியேட்டரில் தானே பார்க்கணும். தேங்க்ஸ். நன்றி சார், நன்றி. அண்ட் அடுத்தபடியா லிரிசிஸ்ட் மணி அமுதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர் கொஞ்சம் கூச்சப்படுறார் பேசுறதுக்கு. அப்போலேருந்தே என்கிட்ட வந்துட்டு என்னை கூப்பிடாதீங்க, என்னை பேச வைக்காதீங்கன்னாரு. சரி வாங்க சார், 2 வார்த்தை. பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எங்கள் டீம் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கூச்சமாக இருக்கும், அதனால தான் நான் பேசுகிறது கூச்சனால தான் வரலன்னு சொன்னேன். தொடர்ந்து இமான் சார் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நன்றி. அவரால் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்குமே என்னால் பாட்டு எழுத முடிஞ்சு.
கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இன்னும் ஒரு 2-3 படங்கள் வர வேண்டியது இருக்குது. ஸோ உங்கள் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி. தேங்க்யூங்க, தேங்க்யூ. அண்ட் அடுத்தபடியா மிஸ்டர் ரமேஷ் திலக் அவர்களை ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு கூப்பிட்றேன். எல்லாருக்கும் வணக்கம். லைஃப்பில் எப்போ சர்ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்றது லைஃப் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா காதலன் படம் வரும்போது எனக்கு 9 வயசு. அப்போ எனக்கு தெரியாது, ஆஃப்டர் 25 இயர்ஸ் கழிச்சு பிரபுதே மாஸ்டர் கூட நாங்கள் ஒரு படம் பண்ணுவோம். பட் உங்க கூட இது எனக்கு செகண்ட் மூவி. அண்ட் ஆல்சோ மாஸ்டருக்கு மட்டும் ஏஜ் வந்து ரிவர்ஸில் தான் போயிட்டு இருக்காது. எல்லாரும் சொல்கிற உண்மை தான். உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். எனக்கு வந்து இந்த படத்தில் கூட சினோ டைரக்டர் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி படத்தில் கதை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே பிரபுதேவா மாஸ்டர் தான் இல்லை கதெல்லாம் வேறு, நான் மாஸ்டர் இருக்காங்கன்னா நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 படமும் அப்படியே தான் பண்ணேன். இனிமேல் எந்த படம் பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் இருக்கீங்கன்னா நான் படம் பண்ணுவேன். ஹலோ வேதிகா மேம், அண்ட் ஹாப்பி டு சி அகெயின் சன்னி லியோன் மேம். வெல்கம் டு சென்னை அகெயின். ஸோ என்னுடன் உழைத்த அனைவருக்கும் பக்ஸு, விவேக் பிரசன்னா, இன்னும் என் கூட நடித்த நிறைய பேருக்கு நன்றி. மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், ராபர்ட் மாஸ்டருக்கும் வாழ்த்துக்கள், ஸ்டண்ட் மாஸ்டர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு தியேட்டர் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ மறக்காமல் 27th வந்து இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார். தேங்க்யூங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ஹாப்பி இல்லை? சன்னி லியோன் அவர்களை திரும்ப சந்திக்கிறதுல மட்டும் ஹாப்பி. சூப்பர். ஓகே, ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமே, ஒரு சேர் பண்ணலாமே இந்த டீமுக்கு நம்ம. ஆல்ரைட், அடுத்தபடியா மிஸ்டர் பகவதி பெருமாள் அவர்களை ஃபியூ வேர்ட் ஷேர் பண்ண வெல்கம் பண்ணுறேன். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு டைரக்டர் கிடைக்கிறது வந்து மிக அபூர்வம். அது சீனு சார் வந்து பெஸ்ட். ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும், பண்ணுவீங்க. செகண்ட் வந்து ஆப்வியஸ்லி பிரபுதேவா மாஸ்டர். அவர் 9th படிச்சுட்டு இருந்தார், நான் 7th நினைக்கிறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இமான் சார் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அவரோட படத்தில் நானும் இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் பாருங்கள். ஏன்னா நோ வயலன்ஸ், காமெடி இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது. இது ரொம்ப என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூங்க, தேங்க்யூ. இப்போ அடுத்தபடியாக டைரக்டர் பேரரசு சார் அவர்களை ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ண நினைக்கிறேன்.